ஹலோ गाइस, நான் உங்கள் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நேஷனல் பீஸ்ட் டைமர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோட் பார்க்காத போய் பார்த்துருங்க. அப்போ தான் கதை தொடர்ச்சியாக புரியும். ஸோ இந்த எபிசோடு ரொம்ப சூப்பராக போகுதுனால பொறுமையாக பாருங்கள். சரிங்க, அஸ்லாம். இதோட கதை குழப்பலாமா? ஹீரோ பார்த்தா 2வது டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு போயிடுவான். ஸோ அந்த இடத்துல ஹீரோக்காக ஒரு லாவா கோலம் மான்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மான்சருடைய லெவல் ரொம்ப அதிகம். ஸோ ரேங்கும் அதிகமாக இருக்கும். இதனால ஹீரோவால் சமாளிக்கவே முடியாது. ஹீரோ வந்த உடனே என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கு, ஹீரோவை விட 5 மடங்கு அது லெவல் அதிகமாக இருக்கு பவர். அது மட்டும் இல்லாமல் அது நல்லாவே டிஃபெண்ட் பண்ணுன்ற விஷயத்தை வந்து சிஸ்டம் மூலியமா தெரிஞ்சுக்கிறான். என்ன இது எத்தனை முறை அடிச்சாலும் ரீஜென்ரேட் ஆயிடுமா? ஸோ கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த லாவா மான்சர் வந்து ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணும். அப்போதான் ஹீரோவை ரியலைஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையில வந்து எப்படி காட் ஆஃப் வார் எல்லாம் பயன்படுத்தி பண்றதை யோசிச்சு பார்க்குறான் சண்டையப்போ. இப்போ இந்த லாவா பீஸ்டுக்கு பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அவன் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு. அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஹீரோ திரும்பி அவனை வர வைக்க அவன் போன உடனே அந்த இடத்துல பக்காவாக சண்டை போடுவான். அதுல எந்த விதமான குறையும் இல்லை. அவன் பண்ண அட்டாக்ல அதுக்கு பயங்கரமான டேமேஜ் உடம்புல ஏற்படுது. ஸோ வழியிலேயே கத்திக்கிட்டு ஹீரோவை பார்த்து கொடுத்தனமா அட்டாக் பண்ணுது. என்னடா இது, அவன் பயங்கரமான அட்டாக்லாம் கொடுத்தான், அதையெல்லாம் தாண்டி என்ன அட்டாக் பண்ணுது, அவனை பார்க்கவே மாட்டேங்குது சொல்லிட்டு ஹீரோ தாமால வர அட்டாக்கை வந்து தன்னுடைய இன்னொரு பீஸ்டா இருக்கிற டர்ட்ல வெளியே வச்சு அதோடைய சவுண்ட் வேவ் மூலியமா அந்த அட்டாக்ஸ் எல்லாமே தடுத்துருவான். அப்படியே பார்த்தா காட் ஆஃப் வரும் உன்னை பார்க்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அது வழியில கத்திக்கிட்டு ஹீரோவை பார்த்து தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவனுங்களை பெருசாவே கண்டுக்க மாட்டேது ஹீரோடைய பீச்சுங்களை. என்ன தாண்டா இது அட்டாக் பண்ணது நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஸோ 5 நிமிஷம் ஆகுது. ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் ஹீரோ 5 நிமிஷத்துல முடிச்சிருப்பான். இப்போ 20 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷம் ஆகுறதுல பாவம் அந்த காட் ஆஃப் வாரே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அந்த பீஸ்ட். என்னடா இது இவனையா டயர்ட் ஆக்கி விட்டுச்சு. இவனுக்கு இதெல்லாம் பத்தாதப்போ இவன் தோடியை சீக்கிரம் முடிச்சாகணுமேனு சொல்ல என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த அட்டாக் பண்ண. அப்பதான் பார்த்தா காட் ஆஃப் வார் ஃபைனலா ஒரு கோவத்தோட அந்த வர அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு சரியா அதோடைய உடம்பு 2 வெட்டுவான். அதோட அந்த இடத்துல அது செத்துரும். ஃபைனலா வந்து ஹீரோ டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 20 நிமிஷத்துல. இதனால காட் ஆஃப் வாரோடைய லெவலும் அதிகமாகுது. ஸோ ஹீரோக்கும் அப்கிரேட் ஆகுது. இதுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன், அப்பா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அரேனால இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்விஜிலேட்டர்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்டா பார்த்தா டைம் போக போக டெஸ்ட் முடிக்க முடியாம சில பேர் பயத்துல வெளியே வந்துட்டாங்க. அம்மா என்னை காப்பாத்துங்க, இதெல்லாம் என்னால நீடிச்சிருக்க முடியாது, இந்த டெஸ்ட் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துல ஓடி வந்தவங்க சில பேர் இருப்பாங்க. அதுலயும் சில பேர் ரொம்ப நேரமா போராடி ஒரு வழியா கொண்டுட்டு தான் வெளியே வந்திருப்பாங்க. அப்பதான் இன்விஜிலேட்டர் மோ யோசிப்பாரு, கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆயிடுச்சு, நிறைய ஸ்டூடெண்ட் ஒஸ்டான தான் முடிச்சிருக்காங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சமாளிச்சிருக்காங்க. அப்பதான் பார்த்தா நம்ம சோயாவோடைய அப்பாவும் நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னமோ யாங் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணான், ஆனா இந்த செகண்ட் டெஸ்ட்ல அவன் தோத்து போயிட்டானா என்னன்னு தெரியல, அவனுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த பக்கத்துல இருந்த இன்விஜிலேட்டர் வாங் வந்து இங்க பாருங்க சேர்மன், சோ போன டெஸ்ட்ல ஏதோ இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதனால வந்து அவன் தவறி பாஸ் பண்ணிட்டான், இப்போ அவன் தப்பிக்க முடியாதுல இந்த டெஸ்ட்ல, அதனாலதான் தோத்து போயிட்டு அதே இதுல மாட்டிக்கணுங்கிறான்னு நினைக்கிறான். இல்லைன்னா என்னத்துக்கு ஏமாத்தலன்னா அவன் சீக்கிரமா வந்திருக்க வேண்டியது தானே. அப்போ உங்க எல்லாரையும் அவன் ஏமாத்திருக்கான்னு தானே அர்த்தம். ஏன்னா லாவா பீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அதோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். எவ்வளவுதான் நீங்க அடிச்சாலும் அது ரீஜெனரேட் பண்ணும். ஸோ இந்த முறை அவனுடைய சீட்டிங் வேலை எல்லாமே இந்த இடத்துல நமக்கு நல்லாவே தெரிய வரும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே வந்துருவான். ஆனா சேர்மன் ஜோக்கு வந்து ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் இதையும் கிளியர் பண்ணிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இங்க பாருங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகிட்ட ஆயிடுச்சு. 1 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தா பயங்கர கஷ்டப்பட்டு போராடி கொண்டுட்டு தான் வெளியே வந்திருப்பாங்க. நம்ம ஜோயி அவங்க கூட வந்துடுவா. அவளே எதிர்பார்த்திருக்க மாட்டா இந்த மாதிரியான பீஸ்ட் எல்லாம் எப்படி நான் சமாளிக்க போறேன்னு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் மோ வந்து கிட்டத்தட்ட டைம் முடிய போற கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னமும் அந்த பையன் இங்க வரலையே. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாமா வேணாவா? சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு கேண்டிடேட் இங்க வரவே இல்லையே. அந்த கேண்டிடேட் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு மான்சரை கொண்டுட்டு இருக்காரு, அந்த லாவா பீஸ்ட தோக்கடிச்சிட்டாரு. என்ன பேசுறீங்க? ஆமா சார், இது வரைக்கும் வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வச்சு பார்க்கும்போது அவங்களால மினிமம் டேமேஜ் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா மேக்ஸிமம் டேமேஜ் கொடுத்து ஒரே ஒருத்தரால மட்டும் தான் அந்த மான்சரை கொல்ல முடிஞ்சது. அந்த ஆள் யாருன்னா யாங் தான். இதை கேட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி அவனா எப்படி இதெல்லாம் அவனால பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் பார்த்தா இன்விஜிலேட்டர் மோ வந்து யோசிப்பாரு, அடேங்கப்பா அந்த பையன் உண்மையிலே பிரமாதமானவன் தான், யாராலையும் நிக்க முடியாது, எல்லாரும் தோத்துட்டு வெளியே வருவாங்கன்னு பார்த்தா அவன் முடிக்காம வரமாட்டான் போலப்பான். சரி அப்ப அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சேர்மன் ஜோவும் அதை தான் யோசிக்கிறாரு. நான் நினைச்சதுதான் அது. ஏன்னா வாங்க சார் என்ன ஆச்சு, நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவான் போலயே. ஆமா அவன் வெளியே வந்ததான் சரி அவன் சீட்டிங் பண்ணானே இல்லையான்றது. இங்க பாருப்பா, என்ன இருந்தாலும் உன்னுடைய வாக்குல இருந்து நீ மீறவே கூடாது. உண்மையிலே நீ சீட்டிங் பண்ணி தானே அவன் இது பண்ணிருக்கான்றது சொல்றேன். வெயிட் பண்ணுவான், அவன் ரிசல்ட் வரட்டும். அவன் சீட் பண்ணியிருந்தானா அவனுக்கு தண்டனை, சீட் பண்ணாம நீ சும்மா அவன் மேல பழி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கும் நிலைமை மோசமாயிடும் பார்த்துக்கொன்ற மாதிரி
இன்விஜிலேட்டர் மோ வந்து மிரட்டாரு. எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ 2 மணி நேரம் கடந்து போகுது. இன்னும் 2 மணி நேரம் ஐயோ அவன் இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. இவ்வளவு நேரத்துக்கு நீடிச்சு யாராச்சும் சண்டை போட முடியும்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டைம் க்ளோஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ வந்து அந்த இடத்துல டெலிபோர்ட்டாகி இப்போ அரேனாக்கு வந்துட்டான். பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஒரு செகண்ட்ல கடுப்பாயிடுச்சு, என்னடா இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கானு. நான் தான் சொன்னல இந்த பையன் வந்து அந்த பீஸ்டை ஏமாத்தி அங்க சீட் பண்ணி படுத்துட்டு இருக்கான் பாருங்க இவ்வளவு நேரமா. இவனாச்சும் அங்க கொண்டு இருக்கிறதாச்சு. அப்புறமா பார்த்தா நம்ம இன்விஜிலேட்டர் மோவும் யாங்க என்னடா இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்க, அப்ப சண்டை போடலையா அந்த லாவா பீஸ்ட் கூட நீ? அட கடவுளே, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்மடிக்கிறான். வாங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க சீட் பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி பழி போட்டு திரும்பி பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறீங்க, நீ எல்லாரும் ஏமாத்த தானே நல்லா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க? இல்லையே, நான் அந்த லாவா பீஸ்டை கொண்டுட்டேன். நான் ஏன் தூங்கினேன்னா நான் 20 நிமிஷத்துலயே அந்த பீஸ்டை கொண்டதுனால எனக்கு மிச்ச டைம் இருந்ததுனால தான் நான் அங்கேயே தூங்கிட்டேன். இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆனாலும் வாங்க வந்து அவரு சார் இங்க பாத்தீங்களாமோ அவன் போய் சொல்றான், செக் பண்ணி பாருங்க எப்படி அவனால அந்த பீஸ்டை சமாளிக்க முடியும். நான் என் வார்த்தையில இருந்து பின் வாங்கல, நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி ஹீரோவும் அவர்கிட்ட உண்மையை தான் சொல்லணுன்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ டேட்டா மானிட்டரிங் மூலியமா அவன் என்னதான் சண்டை போட்டிருக்கான்றத செக் பண்ண சொல்றான் ஹீரோவும். ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கவரும் சார் யாங்க சொல்றது உண்மைதான், அவன் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலயே அந்த லாவா பீஸ்ட கொண்டுட்டு இருக்கான் சார். மிச்ச டைம் கிடைச்சி வச்சுதான் அதே இடத்துல அவன் தூங்கியிருக்கான். இதை கேட்ட நம்ம மோ இன்விஜிலேட்டர் ஷாக்காவே, சேர்மனும் அதான் சோயோங்கோடைய அப்பாவும் ஷாக்கா வர்றாரு, வாங்க உன்ன பக்கம் ஷாக்கா வர்றாரு. ஸோ அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஹீரோவை பார்த்து பாராட்டுறாங்க. சில பேர் வந்து பொறாம போறாங்க. ஸோ ஒரு வழியா பார்த்தா ஹீரோ இங்க பாத்தீங்களா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், என் மேல சும்மா இந்த பழியெல்லாம் போட்டுட்டு இருக்கிறது அந்த வாங் சார் தான். அவர் என்னமோ என்ன பழி வாங்கிறதுக்காக பண்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணியிருந்தாங்களா என்னால ஏத்துக்க முடியாது இதெல்லாம். அப்புறம் உங்க எல்லாரும் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மோ இன்விஜிலேட்டரே ஆமா தான் யாங், நாங்க பண்ணது கொஞ்சம் சின்ன தப்பு தான், நான் இப்ப சரி பண்ணிடுறேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா உடனடியா வாங்க வந்து இந்த இடத்துல இருந்து இன்விஜிலேட்டர் போஸ்ட்ல இருந்து தூக்க சொல்லி வெளியே அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவனை தரதரான எழுத்துன்னு போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்டோடைய எக்ஸாம்ல ஃபுல் மார்க் எடுத்தது நம்ம ஹீரோ தான். அடுத்த 3வது டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பிரேக் வராங்க. அதுக்கு இடையில பார்த்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் மோ இன்விஜிலேட்டர் யோசிப்பாரு, உண்மையிலேயே இந்த பையனுக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்கு நான் எதிர்பார்க்கல, ஃபியூச்சர்ல எல்லாம் முடிய நேஷனுக்கே இவன் பெரிய லெவல்ல பாதுகாப்பா இருப்பானே, இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான எபிலிட்டி இருக்கிற ஒருத்தனை தான் நாங்க இவ்வளவு நாளா தேடி இருந்தோம். ஒரு நிமிஷம் இவன மாதிரியான ஒருத்தனை தானே செக் பண்ண சொல்லி இந்த ஒரு இடத்துல என் கிட்ட சொன்னாங்க. அதுவும் நேஷனல் டெஸ்டினி டெம்பிள்ல சில பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் சைன் அப் பண்ணுச்சு. அதெல்லாம் இந்த இடத்துல வர வச்சது யாருன்றதை கண்டுபிடித்தது தான் எனக்கு இன்னொரு மிஷனை இந்த சைட்ல சொன்னாங்க, பேசாம அதை செக் பண்ணுவோம். அதனால அங்க இருக்கிறவங்க கிட்ட உடனடியா யாங்கோடைய ரிசல்ட் எல்லாத்தையுமே கேபிட்டல்ல இருக்கிற டெம்பிள சேர்ந்தவங்களுக்கு அனுப்ப சொல்றாங்க. ஸோ அந்த எல்டர்ஸ் எல்லாருமே இந்த இதுல அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா 2 எக்ஸாம் கிட்ட நடந்துச்சு, இன்னும் 3வது நடக்க போகுது, அதுக்குள்ள யாருமே இந்த மாதிரி ரிசல்ட்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண யாராச்சும் ஒருத்தரை காமிப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வராத பார்த்தா அந்த இடத்துல எக்ஸாம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயிக்க முடியலையா. வருஷம் நடக்கிற கதை தான் இந்த வருஷமும் நடக்க போகுது போலப்போ. இருந்தாலும் பிளான் போட்டதுபடி நடக்கும்ல நினைச்சோம். அந்த ஸ்ட்ராங்கான ஒருத்தன் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல வந்து கலந்துப்பான்ல நினைச்சோம். இன்னும் அவன் வந்து கலந்துக்கல. அப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணதை நிறுத்திடுவோமான்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்ப அங்க மெயினா இருந்த அந்த எல்டரு இல்ல இன்னொரு வழியில எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ அப்பதான் பார்த்தா திடீர்னு அங்க ஒருத்தர் வருவாங்க. எல்டர்ஸ் மிஸ்டர் மோ கிட்ட இருந்து ஒரு சின்ன கால் வந்திருக்கு. என்னதான் விஷயம் சார்? நம்மளுடைய இந்த டெம்பிள்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மான்ஸ்டர்ஸ் கிட்ட சைன் அப் பண்ணிச்சிங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ். அது எல்லாத்தையுமே சமன் பண்ண அந்த ஒரு பீஸ்ட் டைமரை கண்டுபிடிச்சிட்டாங்களா சார். அவன் அந்த எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் எடுத்திருக்கான. இது வரைக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயும் சரி செகண்ட் எக்ஸாம்லயும். அவன் பேரு வந்து யாங். இதை கேட்ட உடனே யாங்கா, இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசா இருக்கு. சோ இன்னும் டீடைலா சொல்லி கேக்குறாங்க. சார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அவன் எக்ஸாம் முடிச்சிட்டான். 2வது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல முடிச்சிட்டான். அப்படியா? ஆமா சார், லாவா பீஸ்ட் ஈஸியா யாராலையும் தோக்கடிக்க முடியாது, இவன் தோக்கடிச்சான். இதை கேட்ட எல்லா எல்டர்ஸுக்கும் ஒரே ஷாக்கு தான். அப்பதான் பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒத்துமையான ஒரு உணர்வு வருது. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல டெம்பிள் சார்பா நம்ம கண்ட்ரிக்கு பல விதமான பாதுகாப்புகள் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு வழியா வந்து நம்ம இடத்துல இருந்து அடுத்த ஜென்ரேஷன்ல பவர்ஃபுல்லான ஒருத்தன் நம்ம இடத்த பிடிக்க வந்துட்டான். ஸோ அவனுக்கு அழிக்கிறதுனால நம்மளுடைய கண்ட்ரி இன்னும் பலம் வாய்ந்ததா மாறிடணும் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஃபைனலா நமக்கு ஒரு பேர மாதிரி அவன் இங்க பாருங்க, அவன் நமக்கு அப்புறம் இந்த இடத்துல அவன் தான் பாத்துக்கணும் எல்லாத்தையும். அதனால அவனை விட்டுறக்கூடாது. ஆமா நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அதனால வந்து நம்ம இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம உடனடியாக அவனை போய் பார்த்தா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்து அவனை பாக்குறதுக்காக. ஏன்னா 3வது டெஸ்ட் இன்னும் நடக்கல. ஸோ அதனால அந்த 3வது டெஸ்ட்டை பாக்கணும்ன்றதுக்காக இவங்க எல்லாருமே வந்து அரேனாவுடைய இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்க மிஸ்டர் மோ வந்து வரவேற்கிறாரு. வாங்க வாங்க, நீங்க கேட்டதன் பேர்ல இந்த இடத்துக்கு ஒரு சூப்பரான பையன் கிடைச்சிருக்கான். கரெக்டான வேலையை நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க. நாங்க அந்த யாங்கையை பார்த்தே ஆகணும், அவன் எங்க இருக்கான். அவங்க பார்த்தா பேரப்பள்ளியை போய் பாக்குற மாதிரி ஆர்வத்துல போய் பாக்குறாங்க. அவரு அங்க கை காமிக்கிறாரு, அந்த பையன் தானே. ஹீரோவை பார்த்த உடனே அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. இவனா அது பரவாயில்ல, ஹேண்ட்ஸமா தான் இருக்கான் பையன். கண்டிப்பா வருங்காலத்துல நம்ம டிராகன் கண்ட்ரி எவன் தான் காப்பாற்ற போறான். இந்த இடத்துல இருந்து அந்த 3rd எக்ஸாமையும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம மொத்தமா பார்த்து முடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். உண்மைதான். சரி மிஸ்டர் மோ, நீங்க போயிட்டு எக்ஸாம் நடத்த ஆரம்பிங்க.
நாங்க இதே இடத்துல இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அடுத்த கட்டமா ஒரு போன உடனே அந்த இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வமா வர்றாங்க. ஏன்னா 3வது எக்ஸாம் ஆரம்பிக்க போதுன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்க நல்லாவே முன்னேறி வந்துட்டீங்க. இந்த லாஸ்ட் எக்ஸாமை பொறுத்த பிறகு உங்களுக்கான அடுத்த கட்ட ரிசல்ட்லேயே தெரிஞ்சிடும் யார் பாஸ் பண்ண போறீங்க ஃபெயில் ஆக போறீங்கன்னு. ஏன்னா நீங்க எடுத்த பாயிண்ட்ஸை பொறுத்து தான் இங்க உங்களால பெஸ்டான அகாடமியில போய் சேர முடியும். இந்த ஒரு ஃபைனல் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பெரிய அழிவுல இருந்து தற்காத்து அது கூட சண்டை போட போறீங்க. என்னது பெரிய அழிவா, என்ன ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்புறாங்க. பதட்டப்படாதீங்க. இந்த முறை நீங்க ஒரு சிமுலேஷன்ல பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் கூட மோத போறீங்க. அங்க கிட்டத்தட்ட நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நீங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கணும். குறிப்பிட்ட டைம் வரும் வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நாங்க நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் வச்சு தான் உங்களை பாஸ் பண்ண வைப்போம். எங்க பாருங்க மொத்தமா 500 பாயிண்ட்டுக்கு மேல எடுக்கணும். நீங்க அங்க வர மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கொண்டுட்டு. ஸோ அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்வமா வராங்க. கண்டிப்பா இது ரொம்ப ஈஸியா தான் இருக்க போதுன்னு. இது எதுக்கு இவ்வளவு பேர் அடிவுன்னு சொன்னாருன்றது அவங்க எல்லாருமே குழப்பமாகுது. ஹீரோவும் எல்லாரும் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா தான் எவ்வளவு டஃபா இருக்க போதுன்னு தெரியல. டெஸ்ட் ஆரம்பிச்ச உடனே ஹீரோவை பார்த்து திரும்பியும் ஒரு சிமுலேஷனுக்குள்ள டெலிபோர்ட் பண்ண உடனே ஹீரோ நோக்கி ஒரு crocodile பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணும். ஹீரோ டிடக்ஷனை பயன்படுத்தி உடனடியே தன்னுடைய டிராகனையும் காட் ஆஃப் வாரையும் வர வைக்கிறான். அந்த பீஸ்ட்டை வர வச்ச உடனே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஒரு விஷயத்த எல்லாமே நம்ம எல்லா எல்டர்ஸும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்க பாத்தீங்களா இதே தான் இந்த பீஸ்ட் தான் அந்த பையன் அந்த இடத்துல சைன் அப் பண்ண வச்ச அந்த டெம்பிள். நம்ம எதிர்பார்த்தது உண்மைதான். இந்த பையன் தான் அது. என்ன இவ்வளவு ஆச்சரியப்படுத்துறான், சர்வசாதாரணமா பயன்படுத்துறான் பாருங்க. அங்க பாருங்கப்பா அவன் சண்டை போடுறது. ஸோ காட் ஆஃப் வாரை பயன்படுத்தி அந்த crocodile மான்ஸ்டர் ஹீரோ ஈஸியா கொண்டுடுவான். என்ன இவன் ஒரே ஒரு அடியில அதை கொண்டுட்டான். அது டிசாஸ்டர் லெவல் மான்ஸ்டர் ஆச்சே. அவனுக்கு டேலண்ட் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்டர்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டி லெவல் அதிகப்படுத்துங்க. என்ன புரிஞ்சுதான்? இப்போ புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுடைய சிஸ்டமே பார்த்து அந்த இடத்துல வேலை செய்யல. என்ன அப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் கேட்க அது தெரியல சார், எங்களுடைய சிஸ்டம்ல எரர்னு வந்து அங்க என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பெரிய ஆபத்து அங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டையும். ஸோ இப்போ ஹீரோக்கு திடீர்னு அங்க ஏதோ ஒரு புது பிரச்சனை வரப்போகுதுன்றதை அவங்க தெரியப்படுத்துறாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விளக்கம் நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோவே நோட்டிஸ் ஆகும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.